ராஃபா அப்படிங்கிற அந்த இடத்த அட்டாக் பண்ணிட்டாங்க என்பது தான் இப்போ இருக்கக்கூடிய பெரிய பரபரப்பு. ஆனால் உண்மையிலேயே காசா நிலப்பகுதியில் ஒரு குட்டியோண்டு பகுதி தான் ராஃபா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இந்த காசா நிலப்பகுதியை நம்ம எடுத்து பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு 35லேருந்து 40 கிலோமீட்டர் நீளம், ஒரு 12லேருந்து 15 கிலோமீட்டர் அகலம் இருக்கக்கூடிய ஒரு குட்டி நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்பில் ஹமாஸுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தக்கூடிய 8 மாத போர் தான் இப்போ கடைசியாக ராஃபா பக்கமாக திரும்பி இருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்படின்னா இஸ்ரேலினுடைய உண்மையான இலக்கு தான் என்ன? ராஃபா தான் அவங்களுடைய கடைசி இலக்கா, இல்லை காசா பகுதியை இப்படி சிதறடிப்பது தான் இஸ்ரேலினுடைய இலக்கா? காசா பாலஸ்தீனம் அப்படிலாம் நம்ம பேசும்போது மேற்கு கரையை மட்டும் ஏதோ தனி இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம பேசுவோம் பார்த்தீங்களா? அது ஏன் அப்படிங்கிற அந்த சைக்காலஜி தான் இப்போ காசா அப்படிங்கிற பகுதி வேட்டையாடப்படுவதற்கான சைக்காலஜியும். அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இப்போ ராஃபா பகுதியை ஐநா சபை, யூனிசெஃப்லாம் எப்படி அழைப்பார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டி ஆஃப் சில்ட்ரன்ஸ் அப்படின்னு அழைப்பாங்க. கிட்டத்தட்ட 6 லட்சம் குழந்தைகள் அங்கே இருக்காங்க. 18 வயசுக்கு கீழே, 15 வயசுக்கு கீழே அப்படிலாம் தரம் பிரித்து பார்த்தோம்னா 6 லட்சத்துக்கும் அதிகமான குழந்தைகள் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த குழந்தைகள் எந்த அளவுக்கு பாதிப்படைவார்கள், அவங்களுடைய எதிர்காலம் என்ன, அவங்க எப்படி வளர்வார்கள், எந்த மாதிரியான ஈகோ, எந்த மாதிரியான ஆதங்கம், எந்த மாதிரியான வலி வேதனை அந்த குழந்தைகளுக்கு இருக்கும், நாளடைவில் அந்த குழந்தைகள் பழி தீர்க்கக்கூடிய மாதிரி தான் வளர்வார்களா அப்படிங்கிறது எல்லாமே இப்போ பெரும் கேள்விதான். இந்த கேள்விதான் இப்போ இஸ்ரேலுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை அழித்து விட்டால் இஸ்ரேல் ரொம்ப பெரிய அளவில் நிம்மதியாக இருந்துருவாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு ஹமாஸை அழிக்கவே முடியாது அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கும் தெரியும். இன்னைக்கு இல்லை நாளைக்கு ஹமாஸ் மறுபடியும் எங்கள் முன்னாடி வந்து நிற்பாங்க. ஆனால் ஒரு 20 வருடங்களுக்கு ஹமாஸுக்கு ஒரு பெரிய கேப் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எய்ம். அதற்கு தகுந்தது மாதிரி அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களுடைய படை திரட்டும் அந்த ஒரு பலம், இது எல்லாத்தையுமே நாங்கள் அழித்து விடுவோம் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலினுடைய ஒரு இலக்கு. அந்த இலக்கை எப்படி இஸ்ரேல் அடையும்? ஒன்று, காசா பகுதியை ஒட்டுமொத்தமாக பாலஸ்தீனியர்கள் வாழக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லி அறிவிக்கவே கூடாது. அங்கங்கே அந்த மக்கள் வாழ்ந்து கொள்ளலாம். பாலஸ்தீன மக்கள், காசா மக்கள் அங்கங்கே வாழ்ந்து கொள்ளலாம். இந்த குரூப்லேருந்து அந்த குரூப்புக்கு ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அப்படிங்கிற அந்த டிஸ்டன்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குழுவுக்கு இடையே எந்த விதமான கம்யூனிகேஷனும் இருக்கக்கூடாது. மேற்கு கரை காசா, இஸ்ரேல், பாலஸ்தீனம் அப்படின்னு சொல்கிறதுல தனிமையாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிறது கூட அதிகமாக நம்ம இந்த காசா பகுதி மக்கள் கம்யூனிகேட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. அப்போ மேற்கு கரை தனியாக இருக்கிறதுனால வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள் 10 பேரை கொன்னாலும் 100 பேரை கொன்னாலும் அது பெரிய ஒரு பேசு பொருளாக மாறாது. ஏன், கடந்த 2 தினங்களாக 40க்கும் அதிகமான மனிதர்களை கைது பண்ணியிருக்காங்க. 8 மாதங்களில் 600க்கும் அதிகமான நபர்கள் அப்படிங்கிறவங்க காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். 1000க்கும் அதிகமான நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த தகவல் எல்லாமே எந்த விதமான ஒரு வெறுப்பையோ இல்லாட்டி இஸ்ரேல் மீதான கோபத்தையோ ஏற்படுத்தாது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய தனித்தனி குழுவாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த பக்கம் காசா அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ பெரிய பேசு பொருளாக மாறிட்டு இருக்கு. அதை தான் இனப்படுகொலை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இஸ்ரேலினுடைய அடுத்த கொள்கை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசாவை ஸ்பிளிட் பண்ணணும். அதுலேயும் குறிப்பாக இந்த நெட்சரீம் காரிடோர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுதான் காசாவை நார்த்தாகவும் சவுத்தாகவும், தென்காசா வடகாசா அப்படின்னு சொல்லி 2 காசாவாக பிரிக்கக்கூடிய ஒரு காரிடோர் தான் இந்த நெட்சரீம் காரிடோர். அந்த நெட்சரீம் காரிடோரை அவங்க கரெக்டாக கையகப்படுத்தி விட்டார்கள். அதை 2ஆக டிவைட் பண்ணிட்டாங்கன்னா வட தென் அப்படின்னு சொல்லி 2 காசாவாக பிரிஞ்சிருச்சு. அடுத்ததாக ஈஸ்ட் வெஸ்ட் டிவிஷன் அப்படிங்கிறத உருவாக்குவாங்க. கிழக்கு மேற்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு டிவிஷன் அப்படிங்கிறது உருவாக்கப்படும். அதன் பிறகு ஒரு பஃபர் ஜோன் அப்படிங்கிறது உருவாக்கப்படும், கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர். ஸோ ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து இப்படின்னு சொல்கிற 4 துண்டுகளாக, அந்த 4 துண்டுகளிலும் ஒவ்வொரு துண்டுக்கும் இடையே ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் பஃபர் ஜோனை உருவாக்கி அந்த பஃபர் ஜோனுக்குள்ளே இஸ்ரேலினுடைய இராணுவ வீரர்களை சுலபமாக நடைபோடும் விதமாக அமைப்பது அப்படிங்கிறது தான் இஸ்ரேலினுடைய அந்த ஒரு கணக்கு. இது மட்டும் நடந்துருச்சுன்னா ஹமாஸால் ஆயுதங்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியாது. பிளானிங் அப்படிங்கிறது பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 40 கிலோமீட்டர் தாங்க. இந்த 40 கிலோமீட்டரை 4ஆக டிவைட் பண்ணால் 10 கிலோமீட்டர். அதுக்கு நடுவில் ஒவ்வொரு கிலோமீட்டர் அவங்க என்ன செய்கிறாங்க, பஃபர் ஜோன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குரூப்பை மட்டும் இவங்க ஃபாலோ பண்ணி அதை மட்டும் இவங்க என்ன செஞ்சால் போதும், இஸ்ரேல் கண்காணித்தால் போதும். அப்போ இந்த மாதிரியான ஒரு இலக்கை தான் இப்போ யார் தேடிட்டு இருக்கா? இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் தேடிட்டு இருக்காங்க.
அப்போ இதுக்கு மெயினாக பிரச்சனை எங்கே இருக்குது? அவங்களுடைய டனல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த டனல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே அழித்து விட்டார்கள். கடைசியாக ராஃபா பக்கம் இருக்கக்கூடிய டனல் ஸ்ட்ரக்சர் அழிக்கணும்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வெளியேற்ற வேண்டும். சென்ட்ரல் ரீஜனுக்கு அவங்களுடைய பீரங்கிகள் எல்லாமே கொண்டு வரப்பட்டது. மெர்கவா பீரங்கிகள்லாம் ரொம்ப பெரிய அளவில் அடி வாங்கினது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். ஆனாலும் பீரங்கி படை எல்லாமே தயார் நிலையில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய குண்டுகளை பயன்படுத்தியே இஸ்ரேல் காசா மக்கள் மீது ஏர் ஸ்ட்ரைக் நடத்தினாங்க அப்படின்னும், இன்னைக்கு கூட மறுபடியும் இஸ்ரேலுக்கு எதிராக ராக்கெட்டை ஹிஸ்புல்லா வீசுறாங்க, ஹமாஸ் மறுபடியும் ஒரு ராக்கெட் தாக்குதலை நடத்த நேரிடலாம் அப்படிங்கிறதுனால ஏர் சைரனும் ஒழிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்ப இதுவரையிலும் இந்த இஸ்ரேல் ஹமாஸ் அப்படிங்கிற இந்த யுத்தத்தில் இதுவரையிலும் கொல்லப்பட்ட மனிதர்களுடைய எண்ணிக்கை 36,171 மனிதர்கள். அக்டோபர் 7 முதல் கொல்லப்பட்ட நபர்களுடைய எண்ணிக்கை 36,000 இருக்கும்போது காயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை 81,420 மனிதர்களாக இருக்கிறார்கள். இது அஃபிஷியல் தானே தவிர அன்அஃபிஷியலா இதை விட லட்சக்கணக்கான மனிதர்கள் காயமடைந்திருப்பார்கள். இன்னும் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் கொல்லப்பட்டு இருக்கலாம் என்பதுதான் உண்மை. சரி, அப்படின்னா மேற்கு கரையில் எதுவுமே நடக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு கரையில் கைது நடவடிக்கை அப்படிங்கிறது நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு கூட லண்டன்ல ப்ரோ பாலஸ்தீன் ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. அந்த ப்ரோ பாலஸ்தீன் ப்ரொட்டஸ்ட்ல ஈடுபட்ட நபர்கள் 40க்கும் அதிகமான நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இதே மாதிரி நிறைய இடங்கள்ல ப்ரோ பாலஸ்தீன் ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது நடந்து வருது. அதுவும் அமெரிக்கா உட்பட பல நாடுகளிலும் இதே மாதிரியான ப்ரோ பாலஸ்தீன் ப்ரொட்டஸ்ட் என்பதும், அதற்கு தகுந்த மாதிரியான நிறைய யூனிவர்சிட்டிஸ், நிறைய மாணவர்கள் ப்ரோ பாலஸ்தீன் ப்ரொட்டஸ்ட்ல ஈடுபடுகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது எல்லாமே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை உலக நாடுகள் எடுத்து வருகிறார்கள் என்பதை நமக்கு காண்பிக்கக்கூடிய உண்மைகள் தான். நார்வேயா இருக்கட்டும், ஸ்பெயினா இருக்கட்டும், அயர்லாண்டா இருக்கட்டும், எப்பா நாங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. இது இஸ்ரேலுக்கு பெரிய ஒரு பிரச்சனையும் ஒரு சங்கடத்தையும் ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நாளடைவில் டென்மார்க் போன்ற நாடுகள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அவங்களுடைய பாராளுமன்றத்தில் பாலஸ்தீனத்துக்கு தனியான ஒரு அங்கீகாரம் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஓட்டெடுப்பு வரும்போது அது ஃபெயிலியராக மாறுது. அப்போ பல நாடுகளும் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் சில அரசியல் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இல்லாமல் மாறுகிறது. பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு அதிகரிக்க இஸ்ரேலினுடைய எதிர்ப்புகளும், இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்படுதல் அப்படிங்கிறதும் ரொம்ப கூடுதலாக ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா ஈரான் தான். இதெல்லாம் ரொம்ப சைலண்டாக பார்த்துட்டு இருக்க ஈரான் இன்னைக்கு என்ன தெரியுமா செஞ்சிருக்காங்க? ஹூத்திக்கு சி லான்ச்டு பாலிஸ்டிக்ஸ் மிசைல் அப்படிங்கிறத கொடுத்து அதை வச்சு ஹூத்தி இன்னைக்கு ஒரு அட்டாக்கை நடத்தியிருக்காங்க. ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க நேரடியாக இந்த யுத்தத்தில் குதிக்கலனாலும் மறைமுகமாக ஹூத்திக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஸோ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஹமாஸ், அடுத்ததாக ஹிஸ்புல்லா, மூணாவதா ஹூத்தி. அதுக்கு நடுவில் ஈரான் கரெக்டான ஒரு தருணம் கிடைச்சுன்னா ஈரான் அடிப்பதற்கும் இஸ்ரேல் காத்துக்கொண்டு இருக்கிறது. ஸோ பார்க்கலாம், இஸ்ரேலினுடைய இலக்கு இதுதான் அப்படின்னு சொல்கிறத வெளிப்படையாக காண்பிக்கக்கூடிய ஒரு புகைப்படம் தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த மேப். இந்த மேப்பில் நல்ல டார்க் கலரில் இருக்கக்கூடியது தான் இப்போ சண்டை நடந்துட்டு இருக்கக்கூடிய ஏரியாக்கள். மீதம் இருக்கும் ஏரியாக்கள் எல்லாத்தையுமே இஸ்ரேல் கிளைம் பண்ணிட்டாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்படின்னா இஸ்ரேல் நினைத்த மாதிரியே அவங்களால பஃபர் சோனை உருவாக்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது தமிழ் பொக்ஷம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.